வெல்கம் டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல். அடுப்பில் வைக்காத மேங்கோ தொக்கு. பச்சை மாங்காய் இருக்குல்ல, அதில் துருவி தொக்கு அடுப்பிலே வைக்காமல் செய்திருக்கேன்ப்பா. அதுதான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு வீடியோக்குள்ளே காட்டுறேன். இது ஒரு 6 மாதம் ஆனாலும் கெடாது. கரெக்டான ப்ராசஸில் பண்ணணும். பாருங்கள், 2 பெரிய மாங்காய் தோல் எடுத்து கழுவி தொடச்சி ஈரம் இல்லாமல் நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய மாங்காய் வச்சுருக்கேன். இதை சீவணும். நம்ம கேரட்டெல்லாம் சீவோம்ல, பாருங்கள் இந்த மாதிரி துருவிக்கணும். நைஸாக துருவி 2 மாங்காவையும் நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கணும் சீவந்து. கேரட்டு சீவோம் இல்லையா, அந்த மாதிரி நீட்டாக சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா 3 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் வெந்தயம். 2 பெரிய மாங்காய்க்கு நம்ம நார்மல் ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட தனியா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ளேவர் கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்து நல்லா நம்ம ஆற வச்சு மிக்சியில் போடணும். இப்போ தனியா ஒரு 3 ஸ்பூனு தனியாவும் போட்டு நல்லா இதையும் வறுத்துட்டு இதையும் அது கூடயே நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். வறுக்கும் போதே நல்லா ஃப்ளேவர் வரும். இது தாங்க ஊறுகாய்க்கு நல்லா ஸ்மெல் தரும். அதனால் நீங்கள் நல்லா இதெல்லாம் வறுத்து ஆற வச்சு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது, கொரப்பாக அரைச்சிக்கோங்க. வறுத்ததை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டு இப்போ ஒரு கை பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தோல் உரிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 20 மிளகாய் காம்போடு அப்படியே எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு இதையும் கோரஸாக ரன் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கோர்ஸாக. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். நல்லா இதையும் ரன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூண்டு ஊறுகாய்க்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயில் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய மாங்காய் எடுத்துருக்கிறதால ஒரு 25 கிராம் அளவு உப்பு. பாருங்கள், இந்த தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள், அது ஒரு 25 கிராம் அளவு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். பேக்கெட்டில் வருது இல்லையா, தனி மிளகாய் தூள், அது தாங்க போட்டிருக்கேன். நம்ம மிளகாயும் ஒரு 20 மிளகாய் அரைச்சிருக்கிறோம் மிக்சியில் கோர்ஸாக. அதனால் ஒரு 25 கிராம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம ரன் பண்ணி வச்சுருக்க பூண்டு மிளகாய் கலவை சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு ஊறுகாய்க்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கேன். இந்த கடுகு வெந்தயம் இந்த தூள் மட்டும்தான் வறுத்தது. மீதி எல்லாமே மாங்காயும் பச்சையாக தான் போட்டிருக்கேன். பூண்டு மிளகாயும் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ உப்பு போட்டாச்சு, மிளகாய் தூள் சேர்த்தாச்சு, நம்ம வறுத்து வச்சுருந்த பொடியும் சேர்த்தாச்சு, பூண்டு மிளகாய் கலவையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம துருவின மாங்காய் கூட ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பச்சையாகவே எண்ணெய், நீங்கள் என்ன நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயே ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 100-150 மில்லி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதுக்கு தாளிப்புக்கு மட்டும்தான் நம்ம சூடு பண்ணணும். மீதி எல்லாமே நம்ம பச்சையாகவே ஆட் பண்ணியாச்சு. உப்பு, மிளகாய் தூள், பூண்டு, மிளகாய், எண்ணெய் பச்சையாகவே. நீங்கள் இதுக்கு தாளிப்பு தாங்க மெயின். ஒரு 100 மில்லி அளவு எண்ணெய் வச்சு நல்லா சூடான உடனே கடுகு, ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. பெருங்காயம், ஸ்மெல்லுக்கு நல்லா பெருங்காயம் நல்லா வெடிக்கணும். கடுகு எண்ணெய் சூடாகணும். கடுகு வெடித்த உடனே பாருங்கள், பெருங்காயம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பை இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த எண்ணெய் மட்டும்தான் நம்ம சூடு பண்ணி
இதில் போடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், ஊறுகாய் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. கலர்ஃபுல் எம்மி டேஸ்டியில் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரே ஒரு இது தான். இது என்னன்னா, ஒரு 2 டேஸ் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. நல்லா ஒரு துணி, வெள்ளை துணியை போட்டு மூடி வெயிலில் வச்சு எடுத்துடுங்க. வெயிலில் 2 நாள் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் டேஸ்டியோட கலர்ஃபுல்லான 6 மாதம் ஆனாலும் கெடாத ரா மேங்கோ பிக்கல், ரா மேங்கோ தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் வச்சு சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. மாங்காய் சீசனில் இந்த மாதிரி பண்ணுங்க. இது வெயிலில் வைக்கணும், அதுதான் மெயினான பாயிண்ட்டு. 2 டேஸ் வெயிலில் வச்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், வெளியே வச்சும் யூஸ் பண்ணலாம். 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெடாதுங்க. கை போடாதீங்க, இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க. நல்லா டேஸ்டான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்யூ. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் மாங்காய் சீசனில்.